ஹலோ மக்களே, இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, இவரும் ஊரில் இல்லை, ஆனால் இவருக்கு வந்து ப்ரோட்டீன்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். சரி, அவருக்கு ப்ரோட்டீன் ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு ஹெல்த்தி ஏதாவது ஒன்று பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி வந்து நான் வந்து சாக்லேட் பீனட் ப்ரௌனிஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டேன். ஸோ வாங்க அவள் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 முட்டையை உடச்சி அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் சுகர், அதாவது ப்ரௌன் சுகரோ ஒயிட் சுகரோ உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை போட்டுட்டு கொஞ்சோண்டு வெனிலா எசன்ஸ் போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக சுகர் ரெண்டுமே வந்து கெடுதல் தான். ஆனால் இந்த மாதிரி டெசர்ட்ஸ்க்கு நம்ம பண்ணாமல் இருக்க முடியாது. ஸோ ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சுகரை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் மாவு 1 கப் எடுத்திங்கன்னா சுகர் 1/2 கப் அந்த மாதிரி ஒரு கணக்கில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சாக்லேட் சாஸை ரெடி பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் இந்த டார்க் சாக்லேட் பார்ஸ் கிடைக்கும், அதில் வந்து கொஞ்சோண்டு பட்டர் போட்டு இதை வந்து நீங்கள் அவனில் வச்சிங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் அவனில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா உருகி வந்துடும். அப்புறம் இந்த சாக்லேட் சாஸை வந்து இந்த நம்ம அடித்து வச்ச முட்டை, சர்க்கரை, அப்புறம் வந்து வெனிலா எசன்ஸ் போட்ட இந்த கலவையில் இதை மிக்ஸ் பண்ணி இதை நல்லா ஸ்டேர் பண்ணுங்கள். நீங்கள் நல்லா ஸ்டேர் பண்ண இது நல்ல இந்த கன்சிஸ்டன்சி வந்து நல்லா திக்காகவும் க்ரீமி கன்சிஸ்டன்சி ஆகிற அளவுக்கு நல்லா பண்ணுங்கள். எதுக்குன்னா ஸ்டேரிங் வந்து நம்ம இந்த வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி நல்லா ஸ்டேர் பண்ணுவோம். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டேர் பண்ணக்கூடாது. இந்த அளவுக்கு பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரௌனி நல்லா வராது. ஸோ இது ஒரு முக்கியமான டெக்னிக்கு, டிப்ஸ் இதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக இது வந்து நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ பேக்கிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ பயப்படாமல் தைரியமாக பண்ணுங்கள், எது வந்தாலும் அழகாக வந்துரும்ன்ற ஒரு நம்பிக்கை தான். ஸோ உங்கள் காதலர் தினத்துக்கு நீங்களாம் என்ன பண்ணீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். ஸோ எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் எதுவும் பெருசாலாம் நாங்கள் வந்து செலவு பண்ணலை, வெளியில் போகலை. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறிக்கிறதுக்கு நம்மளால் எது முடியுமோ அதை நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணுறதும் அப்பப்போ ஐ லவ் யூ சொல்லிக்கிறதும் அதுதாங்க காதலர், உண்மையான காதலர் தினம். ஆக்சுவலாக எங்களுக்கு டெய்லியே காதலர் தினம் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு மாவு போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து மைதா மாவு போடலாம், இல்லைனா வந்து கோதுமை மாவு போடலாம். நான் வந்து இந்த அன்பிளீச் பிரெட் ஃப்ளார் வந்து நான் இப்போ தான் ரீசெண்டாக வாங்கிட்டு வந்தேன். ஸோ நான் அதுவே போட்டுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு பேக்கிங் பவுடர் வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக பேக்கிங் பவுடர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ப்ரௌனி நல்லா தான் வரும். பேக்கிங் பவுடர் போட்டிங்கன்னா கொஞ்சம் புஷ்ஷுன்னு வரும். பேக்கிங் பவுடர் போடலைன்னா கொஞ்சம் வந்து சூயியாக அந்த ஃப்ளாட் ப்ரௌனிஸ் மாதிரி வரும். ஸோ வந்து பேக்கிங் பவுடர் போட்டுட்டு அதுக்கப்புறம் மெயின் இதில் இன்க்ரீடியண்ட்டே வந்து கொக்கோ பவுடர் தாங்க. ஸோ கொக்கோ பவுடர் வந்து இப்போ நீங்கள் வந்து 1 கப்பு மாவு போட்டிருக்கீங்கன்னா 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக கொக்கோ பவுடர் போட்டுக்கோங்க. ஸோ 1 கப்பு மாவுனா 1/2 கப்பு சுகர், 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக கொக்கோ பவுடர் போட்டுக்கோங்க. சால்ட்டெல்லாம் ஒரு பிஞ்ச் சால்ட்டு தான். பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், வெனிலா எசன்ஸ் எல்லாம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இதுதான் வந்து இது ரொம்ப இப்போ வந்து ஓவர் ஃபாஸ்ட் மிக்சிங்கோ ஃபாஸ்ட் திருப்புறதோ பண்ண கிடையாது. அப்படியே கட் அண்ட் ஸ்வெல், அப்படியே நடுவில் கட் பண்ணி சுற்றணும். இந்த மாதிரி பொறுமையாக பண்ணுங்கள், ஜென்டலாக பண்ணுங்கள். இது வந்து நல்லா டோ வந்து உங்களுக்கு வந்து திக்கான இட்லி மாவு பதத்துக்கு வர மாதிரி பண்ணிக்கோங்க. அதாவது ரொம்ப லிக்விடாகவும் இல்லாமல் ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் பண்ணுங்கள். ஒருவேளை உங்கள் மாவு வந்து சரி நீங்கள் நிறைய மாவு போட்டுட்டீங்க, ரொம்ப ஹார்டாக திக்காகிடுச்சு, களி மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதில் வந்து நீங்கள் கொஞ்சோண்டு பால் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் மாவு வந்து கொஞ்சம் ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுறது தாங்க. அதனால் எதுவுமே பயந்துக்காதீங்க, தைரியமாக பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லா தான் வரும். ஸோ வந்து நான் இதை பண்ணிட்டேன். ஸோ யூஸ்வலாக நான் வந்து சாக்லேட் ப்ரௌனிஸு, இந்த சாக்லேட் சிப்ஸ்லாம் போட்டு தான் பண்ணுவேன். ஸோ இந்த தடவை அதை வந்து இவருக்கு வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமான க்ரேஸ். அவர் இந்த ப்ரோட்டீன்னு இப்போ உலகமே ப்ரோட்டீன் பின்னாடி தான் ஓடிட்டுருக்கு. சரி, அதனால் இன்றைக்கி அவருக்காக பீனட்டை பட்டர் போட்டு பண்ணலாம் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்து வந்து இதை வந்து செட் பண்ண போகிறோம். ஒரு ட்ரேயில் வந்து ஃபஸ்ட்டு லேயர் இந்த மாவை போட்டுக்கோங்க. போட்டுட்டு செகண்ட் லேயர் வந்து நீங்கள் அதுக்கு மேலே வந்து பீனட் பட்டர், நீங்கள் வந்து பீனட் பட்டர் வந்து எந்த ஷாப்லேருந்து உங்களுக்கு என்ன பீனட் பட்டர் பிடிக்கிறோ நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. நான் ஆக்சுவலாக இது இங்கே வாங்கியிருந்தேன் காஸ்கோவில், ஜிஃப் பீனட் பட்டர், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதுவே நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து இது வந்து ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகாது உங்களுக்கு. ஆக்சுவலாக பீனட் பட்டர் வந்து ஒழுகிற கன்சிஸ்டன்சிக்கு வராது, இந்த மாதிரி திக்காக தான் இருக்கும். ஸோ அங்கங்கே ஒரு பேட்சாக நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுத்து திரும்ப வந்து நம்ம இன்னொரு சாக்லேட் லேயர் வைக்க போகிறோம். ஸோ ஆமாம், இந்த மாதிரி பொறுமையாக நீங்கள் வைங்க. ரொம்ப அவசரப்படாமல் பொறுமையாக ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள். நம்ம எந்த விஷயத்தையுமே நம்ம ரிலாக்ஸ்டாவோ, நம்ம வந்து ஒரு பாசத்தோடையோ, இல்லை வந்து நல்ல ஒரு அக்கறையோடையோ நம்ம பண்ணோம்னா
கண்டிப்பாக அந்த பொருள் வந்து அழகாகவும் டேஸ்ட்டாகவும் வரும்ன்றது என் நம்பிக்கை. நீங்கள் வந்து இந்த மாதிரி என்னென்ன ட்ரை பண்ணுறீங்க, நீங்கள் வந்து என்னென்ன வந்து புதுசாக ட்ரை பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது பண்ண நீங்கள் ஆசைப்படுவீங்களா, உங்கள் பேக்கிங் பிடிக்குமா அப்படின்ற விஷயம்லாம் நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் காதலர் தினத்துக்கு நீங்கள் உங்களுடைய அன்புக்குரியவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணி கொடுத்துருக்கீங்கன்றதை எனக்கு சொல்லுங்கள். ஸோ பாருங்கள், இந்த லேயர் வந்து நான் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ செகண்ட் இதுக்கப்புறம் திரும்ப வந்து நான் சாக்லேட் பேட்டர் போட போகிறேன் அடுத்து. இதுக்கு மேலே இந்த மாதிரி நீங்கள் லேயராக நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக என்கிட்ட வந்து இந்த சாக்லேட்டுக்கு நான் வந்து ட்ரேஸ் எடுத்துகிட்டு வரல. ஸோ நான் வந்து ஒரு பெரிய லாங் ட்ரேலேயே வந்து இந்த ஃபாயில் பேப்பரே வந்து ஸ்கொயராக வச்சு பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள், இப்போ தேர்ட் லேயரும் செட் பண்ணிவிட்டு ஃபோர்த் லேயர் வந்து ஒரு சாக்லேட்டு இந்த பீனட் பட்டரில் ஒரு ஷேப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணேங்க. நானும் ஒரு ஹார்ட்டை பண்ணலான்னு. என் ஹார்ட்டை பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. ஐயோ ஐயோ, என் பையன் சிரிச்சிட்டு இருந்தான் பக்கத்தில் நின்றுட்டு. ஆக்சுவலாக இவர் ஊரில் இல்லாததுனால என் சின்ன பையன் தான் வீடியோ எடுத்தான். சரி, என்னதாமாக்கி இருக்கிற அப்படின்னா, இல்லைடா ஏதாவது பண்ணலாம், ஒரு ஷேப் பண்ணலான்னு பார்க்குறேன், என்ன பண்ணலான்னு தெரியலை அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஷேப் ஆரம்பித்து சரி ஹார்ட்டையாவது பண்ணி விட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட்டை பண்ணேன். அது ஹார்ட் ஷேப்புக்கு வருதா அப்படின்னு எனக்கு தெரியாது, நீங்கள் தான் பார்த்து சொல்லுங்கள். இது ஆக்சுவலாக அது மாதிரி வந்து வித்தியாசமாக நம்ம பண்ணலாம். நம்ம பண்ணுறது தாங்க சமையல், நம்ம சொல்லி கொடுக்குறது தான் சமையல். நம்ம ட்ரை பண்ணி நான் இந்த ப்ரௌனீஸ் எல்லாம் நான் பல முறை ட்ரை பண்ணிட்டேன். ஸோ எவ்ரி டைம் பர்ஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் தான் நான் அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வந்து கண்டிப்பாக இது வந்து ட்ரையல் ப்ரூஃப் ரெசிபி. கண்டிப்பாக வந்து நான் நிறைய தடவை ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆனதுனால தான் இது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். என் பசங்களுக்கு ரெகுலராக நான் வந்து ப்ரௌனீஸ்லாம் பண்ணி தந்துடுவேன். ஆக்சுவலாக நாங்கள் வெளியில் நிறைய ஸ்நாக்ஸ் வாங்க மாட்டோம். வீட்டில் வந்து நான் ரெகுலராக ப்ரௌனீஸ் பண்ணி கொடுத்துருவேன். என் ப்ரௌனீஸ் வந்து என் பசங்களுக்கும் பிடிக்கும், என் பசங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். அவனுங்க வந்தாலும் ஆளுக்கு ஒன்றுக்கு 2 தூக்கிட்டு ஓடி போயிடுவானுங்க. ஸோ அந்த மாதிரி நான் ப்ரௌனீஸ் பண்ணிடுவேன். ஆனால் இந்த தடவை தான் நான் ஃபஸ்ட் டைம் பீனட் ட்ரை பண்ணுறேன். ஸோ இது வந்து நீங்கள் இப்போ பேக்கிங் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 350, அதாவது இது நான் ஃபாரன்ஹைட் எங்களுடைய அவனில், உங்களுக்கு வந்து அவனில் வந்து 180 டிகிரிஸில் செல்சியஸில் இருக்கும். ஸோ 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 30 மினிட்ஸ் பேக் பண்ணிங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி பார்த்தீங்களா அழகாக ப்ரௌனி ரெடியாகி வந்துருச்சு. ஸோ என் பையன் வந்து ஆமாம் நம்ம டேஸ்ட் பண்ணலான்னா அவங்க அப்பா ஊரில் வர வரைக்கும் இவங்களுக்கெல்லாம் வந்து பொறுமை இருக்காது. சரி, அவங்க அப்பாவுக்கு வீடியோ காலில் அதை காமிச்சிட்டு நாங்கள் கட் பண்ணி பீஸ் போட்டு வச்சிடுறோம்ப்பா, நீ வந்து சாப்பிட்டுக்கோ, நீ வந்து கட் பண்ணுற அளவுக்குலாம் இங்கே பொறுமை இல்லை அப்படின்னு சொல்லி அவருக்கு காமிச்சிட்டு இப்போ நாங்கள் வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்லா அழகாக இது நீங்கள் வந்து பேக்கிங் பவுடர் போடாமல் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி புஷ்ஷுன்னு வராமல் அமுங்கின ப்ரௌனியாக வரும். நீங்கள் பேக்கிங் பவுடர் போட்டிங்கன்னா இந்த மாதிரி புஷ்ஷுன்னு வரும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ பேக்கிங் பவுடர் இல்லைன்னா கவலைப்படாதீங்க, அதுவும் அந்த ப்ரௌனியும் சூப்பராக தான் வரும், கண்டிப்பாக சூப்பராக தான் வரும். ஸோ பாருங்கள், நல்லா பீஸ் கட் பண்ண முடியுது. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையலுக்கே 2 பேர் அக்கம் பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்க என் பக்கத்தில். எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு கூடன்னு பாருங்கள். உள்ளே ஒரு லேயர் தெரியுதா, அதே மாதிரி வெளில ஒரு லேயர் தெரியும். இந்த மாதிரி அழகான ப்ரௌனி நம்ம வீட்டில் நம்மளே ஹெல்த்தியாக சூப்பராக சமைச்சு கொடுத்துடலாம் பிள்ளைங்களுக்கு. ஸோ பிள்ளைங்களுக்கு கொடுத்த மாதிரி ஆச்சு, நம்ம வீட்டுக்காரருக்கு காதலர் தினத்துக்கு வாழ்த்து சொன்ன மாதிரி ஆச்சு. ஸோ எங்கள் வீட்டு காதலர் தினம் முடிஞ்சது சிறப்பாக. இவர் தான் வீடியோகிராஃபரு. வீடியோ எடுத்து கடைசியாக என் கையில் கூட நான் சாப்பிட்றேன், நீ வீடியோ எடுன்னு என்கிட்ட கொடுத்துட்டான். வீடியோகிராஃபர் எப்படி வீடியோ எடுத்திருக்காரு. கொஞ்சம் ட்ரைனிங் இன்னும் தேவைப்படுமோ, அவங்க அப்பாட்ட ட்ரைனிங் எடுக்க சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ எங்களுடைய காதலர் தின வாழ்த்துக்கள். உலகத்தில் அனைவருக்கும் இனிய காதலர் தின வாழ்த்துக்கள். எல்லாரும் ஒருத்தர் அடிச்சுக்காமல் பிடிச்சிக்காமல் முடியும் எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் வந்து ஐ லவ் யூ